சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சரி யாழினி கிளம்புவோமா? சரிங்க, பாத்து ஓட்டுங்க. பாத்துதான் ஓட்டுவேன். அதுக்கு முன்னால நம்ம யார் கண்ணிலையும் படாம எஸ்கேப் ஆகணும். நயன்தாரா எங்க போன? செல்ல தாயி, என் நயன்தாராவை எங்கயாவது பாத்தேளா? இங்க நயன்தாரா எங்க போனா? என் நயன்தாராவை ராத்திரில இருந்து காணவே இல்ல. என்ன பண்ணி சொல்லுத? நயன்தாராவை காணலையா? பத்மா வீட்டு கல்யாண வீட்டு சாப்பாடு கொண்டு வந்து கொடுத்தேன். நல்ல அளவோட திணிச்சு பாயசம் பப்படத்தோட. அதுக்கப்புறம் சாயந்தரம் போல வந்து நானும் சீக்கிரமா அசந்து தூங்கிட்டேனா? அது நான் தூங்குனால எங்க இருந்தாலும் வந்து அடைஞ்சிரு பாத்துக்க. அதுக்கப்புறம் நான் பார்க்கவே இல்ல. நீ காலையில நான் எங்க போய் இருக்கும் போல இருக்குன்னு நினைச்சேன். ஒரு 10-11 மணிக்கு போல அரிசி போடும்ல, எங்க இருந்தாலும் கூப்பிடுவேன். படபடபடான்னு ஓடி வரும். இவ்வளவு நேரம் கூட்டு பாத்துட்டேன், ஆள அனக்கத்தே இல்ல. நேத்து மத்தியானம் பார்த்தது, அதுக்கப்புறம் நான் அதை பார்க்கவே இல்ல. ராத்திரி ராமாயணமா கோழிகளங்க எவ்வளோ வந்து களவண்டிட்டு போயிட்டாங்களா நயன்தாராவை. இப்ப நம்ம ஊர்ல யாரும் கோழிகள்லாம் கிடையாது. கடவுளே, இது யாரு பார்த்த சோழின்னு தெரியலையே. தலையில வெயில் பற்றப்படாதுன்னு தொப்பி கூட அதுக்கு போட்டு விட்டுருந்தேனே. என்ன நயன்தாரா எங்க போன? யாரு வீட்டுல இருக்க? யாரு உன தூக்கிட்டு போய் உரிச்சு குழம்பு வச்சுட்டாளா? காலாதக்கா உன்னை தேடி எங்க இருந்தாலும் வந்துருக்கா. நேரம் வந்திருக்கணுமே, இங்கே இல்ல போல இருக்க. இந்த இடத்த சுத்து வட்டாரம் முழுக்க நான் தேடி பார்த்துட்டேனே. எந்த படுபாவி கொண்டுட்டு போனாலும் தெரியலையே. ஒருவேளை செல்லம்மா பிடிச்சிட்டு போயிருப்பாளோ? செல்லம்மா அப்படிலாம் செய்ய மாட்டாக்கா. எதனாலும் வாய் விசாம கேட்டு வாங்கிட்டு போவா. ஆனா அந்த கனவுலாம் பொய்யெல்லாம் அவ கையில கிடையாதுக்கா. பஞ்சி உன் மார்மோட்ட கேட்டு பாத்தியா? அவன் பாத்தியாக்கா, நான் ஊரெல்லாம் தேடுதேன், அவட்ட ஒரு வார்த்தை கேட்கலையே. புசுப்பா எட்டே, ஏன் ஒரு மாதிரி இருக்கியே? 3 கிளவியில நிக்க சைஸ பார்த்தா ஏதோ வெனைய இழுத்துட்டு வந்துட்டுவா. சொல்லுங்க தே, ஏன் என்ன பிரச்சனை? ஏன் ஒரு மாதிரி இருக்கியே? அசந்தாப்ல இருக்கியே? நயன்தாராவை காடல பாத்துக்க. நானும் தேடி தேடி இருந்தாச்சு, ஒரு இடமா அனக்கத்த காடல. எங்கயாவது பாத்தியா? என்னதே சொல்லுதியா? நயன்தாராவை காணலையா? நான் அந்த கல்யாண அவசரத்துல பார்க்கலையா? அது 2 நாளாவே நான் பார்க்கல. எப்படி யாராவது கலட்டிட்டு போயிருப்பாளோ? அட 4 மணி நம்ம ஊர்ல யாரு இப்ப கோழி களவாங்குதா? அதெல்லாம் களவாங்குது கிடையாது. எங்கே போகாம செய்யாத நயன்தாரா. பெத்த பிள்ளைக்கு மிச்சமால இந்த கோழியை போட்டு வளர்த்துட்டு நடந்து எங்க மாமியாரு நயன்தாரன் வேற பேர வர வச்சு எப்பா பாரு நயன்தாரான்னு சொல்லி அங்கேயும் சுத்திட்டு கிடக்குமே. கடவுளை எங்க போச்சுன்னு தெரியலையே. யாரு கொண்டாடி போவா, கொண்டாடிட்டு போனான்னு தெரியலையே. ஆனா ஒண்ணு சொல்லுவே, சில தாயி பஞ்சக கேட்டுருக்க. என் கோழியை எவ கிளம்பிட்டு போறாளா? அவளுக்கு வாந்தி வைத்தால புடிங்கிட்டு போவாங்க. சாரதா, ஆமா ஊர்ல இருந்து கொண்டு வந்து முறுக்குதான். நல்ல காருக்கு முறுக்குன்னு இருக்கு. வாழ்க்கையும் ஒளிமயமா போயிட்டு இருக்கு. ஆமா சூப்பரா வாழ்ந்துட்டு இருக்குமா. ஆமா எழுது. கடவுளே, ஒளிமயமான எதிர்காலமா வருது, வந்துகிட்டே இருக்கு. கோழி எங்க கிடக்கு? தரையில கிடக்கு. அதுக்குள்ள என்ன வேலை வந்துட்டு எங்க ஒளிஞ்சு போனாலே தெரியல. சை, பிள்ளை 2 மாசம் தான் வேலைக்கு போய் சம்பளத்தை வாங்கி கொண்டு கொடுத்துருக்கான். அதுக்குள்ள இவ புது பணக்காரி மாதிரி என்ன சிலுப்பு ஐயா. ஒரு போனு போனா இன்னொரு போனு. இவளுக்கு என்ன, அவளுக்கு என்ன கஷ்டம் தெரியுது? போட்டுட்டு போயிருக்க இடத்த பாருங்க. கீழே விழுந்து லேசா நொறுங்கினாலுமே போதுமே. ஆக்கர்ல தான் கொண்டு போடணும். ஒரு மாதிரி நெளிஞ்சுக்கிட்டு வர. கால்வலி கால்வலி மாதிரி தெரியலையா? வேற ஏதோ மாதிரிலாம் இருக்கு. எதுவும் மறைக்கேன்ட்ட. ஆமா, உமர்கிட்ட மறைச்சிட்டாலும் திமிரு அடங்க மாட்டாட்டி, அடங்கவே மாட்டேன். எடுத்து போன துட்டு கொடுத்தாட்டி வாங்கணும், வாசிலேயே வாங்கணும். அத்தாந்தரத்துல போட்டு போயிருக்க. திடீர்னு வரும்போது காலில் படிச்சுன்னா திடீர்னு சாப்பிட்டு வச்சுக்கோ, சில்லியா போயிரும். என்னது செய்ய முடியும்? துட்டு உனக்கு அப்படி கொளுத்து போச்சாடி. வந்தது வராததுமா என்ன வருத்து வரையறு. ஒரு அவசரத்துல கீழே வச்சுட்டு போனேன். போதுமா? என்ன அவசரங்க? என்ன அவசரமா? கிறுக்கு என்னமோ புடிச்சு போச்சா? தலை தெரிச்சு போடுதா? சாபம் போடாதக்கா. சரி சாபத்தை போனா போட்டு. எப்படி இருந்தாலும் உங்க நயன்தாரா உங்ககிட்ட வந்து சேர்ந்துருக்க, கவலைப்படாத. எனக்கு அவ்வளவு வியாதியா வருது. டெய்லி நல்ல அளவோல பருவம் முட்டை விடும். பஞ்சி கவலைப்படாத, கிடைக்கும். சரி வாக்க, அங்கே நின்றுட்டு இருந்தானே இப்படிதான் ஒரு மாதிரி புலம்பிட்டு இருப்பேன். அங்க தெருல இருந்து கோசலக்க விட்டு வர போயிட்டு வரும். அங்கே கொஞ்சம் நேரம் உட்காந்து பாடு பேசிட்டு வரும். கொஞ்சம் மனசு கொஞ்சம் ஆறுதலாவது இருக்கும். நல்லா இருப்பா. எவ பிடிச்சிட்டு போனாலும் தெரியல. அடுத்த ஆளு பொருளுக்கு மேல என்ன ஆசை அப்படி? எவ களவாண்டால அவளுக்கு பஞ்சிக்கு பாவம் பிடிக்கும். சிறுகுடல் பெருகுடல் ஒரு குடல் இல்ல வயித்துல. நீ 1-2 முறுக்க ஆசைப்பட்டு தின்பா. இப்படி ஒரேடியே தின்னா வேற என்னடி செய்யும்? புடுங்கதான் செய்யும் வைத்த. ஒண்ணுமே திங்கலங்க, எடுத்துதான் வச்சேன். ஒரே ஒரு ஒத்த முறுக்க தான் எடுத்து வாயில போட்டேன். அதுக்குள்ள என்னன்னு தெரியல, இப்படி புடுங்கிட்டு. ஆமா, ஒத்த முறுக்கு தான் இப்படி புடுங்குது. என்னமோ அங்க அள்ளி அடைஞ்சிருப்ப. ஒண்ணுமே அன்னைக்கு திங்கவும் இல்ல. காலையிலே வயிறு பசிக்கலன்னு 2 இட்லி தான் தின்னேன். அதுவும் கொஞ்சோண்டு சட்னி வச்சுதான் தின்னேன். சாம்பார்னாலும் வாய்வுன்னு சொல்லலாம். சட்னிக்கு ஒண்ணு செய்யாதங்க. என்னன்னு தெரியலையே, என்ன மாயமா என்ன மந்திரமோ தெரியலையே. ஆமா, மாய மந்திரம் உனக்குன்னு வருது. நாங்களும் அதை தின்னோம். நாங்க கல்லு கணக்கு தெரியலையாக்கோ.
வாயில வரதெல்லாம் பொய்க்கி, பண்ணதெல்லாம் வேண்டா தவல. அப்புறம் என்ன செய்யும்? என்னத்த வாங்கி கட்டிட்டு வந்தாலும் தெரியலையே. கோழிதான் கேரேஜ் கிடக்கு, முட்டை விட்டுருக்குன்னு நினைக்கேன். லேசா என்னையாவது ஓடி போய் பாப்போம். உன்னை அவிச்சு கொடுத்தாலும் இந்த மனசு சாப்பிடுவாரு. அட பாவி, தங்கமே உன்னத்தான் தேடி வந்தேனே. என் வைரமே வாடா வாடா வாடா. அடடடடா, என் தொப்பி போட்ட செல்லுக்குட்டி போட்ட முட்டை, நாட்டுக்கோழி முட்டை என்ன அளவோல இருக்கையா. உள்ளுக்குள்ள அவ்வளவு சத்து. எப்பப்பா என் தங்கமே, என் வைரமே, இதே மாதிரி ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு முட்டையை விடு. முடிஞ்சா ரெண்டு ரெண்டு கூட போடு, எனக்கு ஒண்ணும் பிரச்சனை இல்ல. ஆம்லெட் போடவா இல்ல ஆஃப் ஆயில போடவா? இந்த மனசு எப்ப வந்தாருன்னு தெரியலையே. முழிய சரியில்லையே. என்னை தூக்கி முழிக்கிறார் போல இருக்க. எங்க நாட்டுக்கோழி முட்டைங்க, நாட்டுக்கோழி முட்டை. நான் பின்ன காட்டுக்கோழி முட்டைன்னா சொன்னேன். உங்களுக்கு தாங்க ஆம்லெட் போடவா இல்ல ஆஃப் ஆயில போடவா? அது இருக்கட்டும், நம்ம வீட்டுல இவ்வளவு நாள் கோழி இல்ல, இன்னைக்கு என்ன டீ புதுசா வந்திருக்கு? விலைக்கு வாங்கினேங்க, விலைக்கு வாங்கினேன் கோழிய. யாரு நீ விலைக்கு வாங்கின? எங்க டீ கலர் கலரா கதை கொடுத? நீ வாசியிலே ஒப்பேத்தக்கூடிய ஆள்ல, நீ எங்க இருந்து விலைக்கு வாங்குவ? எங்க இப்படி சொல்லுதீங்க? சரி உண்மையை சொல்லுதேன். எங்க அம்மா வீட்ல இருந்தா எடுத்துட்டு வந்தேன். எடுத்துட்டு வந்தேன்னா களவாண்டிட்டு இருந்தியோ? டீ பாய ஒரு சைஸா வச்சுட்டு நிக்கும் போதே தெரியுது களவாண்டிட்டு தான் வந்திருப்பேன்னு. எங்க பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் பேசுதீங்க. எங்க அம்மா வீட்ல இருந்து எடுத்துட்டு வந்தா அது களவாண்டிட்டு வரதா அர்த்தமா? நீங்க மட்டும் அப்பள முறுக்கு எடுத்து தின்னுட்டு இருந்தியா? காலையில பார்த்தேன் ஒரு லட்டு எடுத்து தின்னுட்டு இருந்தியா? அப்போ நம்ம வீட்ல திங்கதெல்லாம் நீங்க களவாண்ட திங்கன்னு அர்த்தம். ஓட்டம் தான் தல, எதோட டீ கனெக்ட் பண்ணுற? நீங்க செய்யது தப்பு இல்லன்னா அப்ப நான் செய்யது தப்பு இல்லதா? எங்க வீட்ல இருந்து எடுத்துட்டு வரதுக்கு யார்கிட்ட கேட்கணும் சொல்லுங்க? அது எங்க அம்மா வீட்ல இருந்து, பெத்த அம்மா வீட்ல இருந்து. அவன் ஒன்னெல்லாம் வச்சு ஒன்னு போட்டி பூதேவி இடிச்சுட்டு கண்ணீரை விட்டே காரியத்தை சாதிச்சு விடுவான். நீ எல்லாம் திருந்திட மாட்டேடி. கொஞ்சம் இறங்கி போனா ஒரே அடி அங்கல துள்ளி குதிக்கேரு. பத்தலும் தொத்தலுமா குடல எடுத்த வாழைக்கா மாதிரி இருக்கிற. சாரி கொஞ்சம் உடம்ப தியாத்தி விடுமே நினைச்சு முட்டையை கொண்டு வந்து போடட்டுமா ஆம்லேட்டா ஆஃப் ஆயிலன்னு கேட்கறதுக்கு வந்தா அவர் எண்ணெயில திருப்பி நிக்காரு. போவோம் உமருக்கு என்னன்னா போவோம் போய் என் பிள்ளைக்கு போட்டு கொடுக்கேன். பாமா அந்த பையில நல்ல அளவோல திம்பான். என் பிள்ளை என்ன மாதிரி நேர்மையா இருக்குன்னு நினைப்பான். போயாந்தல போயந்துட்டு அவர் பக்கத்துல போறாரு. சரின்னு கிறுக்கு மனசுல இருப்பாரா? என்ன பிள்ளைய வளர்த்து விட்டு கலை தெரியல. என் மாமியார் எனக்குன்னு வந்து வாச்சிருக்காரு. அவளா வந்தன சாத்தி போட எங்க அம்மையை பத்தி பேசணும்னா. உண்மையை பத்தி பேசணும்னு எங்க இருந்தா வருமா கோவம் தெரியலமா? காது அவ்வளவு நேரம் கேட்காதும் பாரு. உண்மையை பத்தி பேசணும்னு காது சடார்னு கேட்டுரும். பாம்பு செவிதான். எங்க ஊர்ல எல்லாம் நாட்டுக்கோழி முட்டை வீடுகள்ல 10 ரூபா, கடையில 12 ரூபா. உங்க ஊர்ல எவ்வளவு விக்குன்னு சொல்லுங்கன்னு கமெண்ட்ல. வீட்டுக்கு போயிட்டு இருக்காக்கா, நேரம் வர ஆகுது. எங்கடி வாடுத? கொஞ்ச நேரம் இரியா. நேரம் தான் அவளையே பொங்குதுக்கு. இருச்சுன பண்ணு. நம்ம எங்க போறோம் வாரோம்? இந்த டவுன் பக்கம்லாம் மால் இருக்குங்காவோ, இந்த பெரிய பெரிய பார்க் இருக்குங்காவோ, அங்க போறவோ இங்க போறவோ. நாம எங்கேயாவது போறோமா? இந்த மாதிரி பக்கத்து ஊர்ல கதை அழகுதான் நமக்கு மாலுக்கு போற மாதிரி, பார்க்குக்கு போற மாதிரி கொஞ்சம் ஜாலியா இருக்கு. நம்ம வீட்டுக்குள்ளே கிடந்தோன்னு சுவாந்து வீரம் வந்துக்கா. 4 பேர் முகத்தை பார்த்தா கொஞ்ச நேரம் கதை விட்டாதானே கொஞ்சம் ஜாலியா இருக்கு. உட்காருவோம். அட 4 மணி உங்களுக்கு என்ன சுவாலி? எல்லா சுவாலியும் முடிச்சாச்சு. எங்க அண்ணன் ஆபீஸ்க்கு அனுப்பிவிட்டாச்சு. பிள்ளைய பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பிவிட்டாச்சு. எனக்கு அப்படியே நாத்து வர வந்திருக்கா. அவளுக்கு எதுவும் செய்து எடுத்து கொடுக்கணும்ல ஸ்பெஷலாட்டு. அதான் 1/2 மணி நேரத்துல பொடுபடுன்னு செஞ்சு போடுவிய. உட்காரு. யார் ஆவல இல்ல ஆமச்சன பண்ணி உட்காருமா. அதுலயும் நம்ம எல்லாரும் இப்படி கூடி உட்கார்ந்து கொஞ்ச நேரம் பாடு பேசுது நிறைய பேருக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லியிருக்காவா? என்ன இருக்கு சொல்லிட்டு நீ எங்க ஓடுற? டெய்லி என்ன கூட்டு வைக்க என்ன குழம்பு வைக்கன்னு ஒரே மண்டையிலேயே இருக்கு. அதான் பேசாம ஒரே கூட்டத்தர போட்டலாம்னு பார்த்தேன். சரி இவங்க கொண்ட மண்ணா எல்லா காய்கறியும் போட்டு சத்தும் நல்லது தானட்டி. அதான் எல்லா காய்கறியும் எடுத்ததுன்னா பாடு பேசி அப்படி நறுக்கிடலாம்ல. சரி இப்ப எடுத்து ஓடியா. 4 மணி என்ன சின்ன பொண்ணு? இந்த தடவை நம்ம புஷ்பாக்காவுக்கு மைனிதான் ஆட்டையை போட்டு போயிருப்பான்னு நினைக்கலாம். அப்படியா? நீ பாத்தியோ? நம்ம மண்டபத்துல இருந்து பாத்திரம் மண்டபம்லாம் ஒதுக்கிட்டு வந்தோம்ல. ஆமா. ஒரு சாக்கு முட்டை நிறைய என்னத்தெல்லாமோ கடத்திட்டு பொறாசோடி கொண்டு போய் பைக்ல கொண்டு வைக்கா. நான் பார்த்துட்டு தான் இருந்தேன். உங்ககிட்ட சொல்லலாம் பார்த்தா அந்த நேரம் பார்த்து கூப்பாடு போட்டுருவீல. அது பேர் கதை கந்தல ஏறக்கூடாது. நமக்கு எதுக்கு வம்பு அப்படின்னு பேசாம நைஸா பாத்துட்டு இருந்தேன். எப்பாவி மக்க பொம்பளையாவா? கோழியை சாக்கில கட்டி போட்டு கொண்டு போயிட்டாலோ? அட ஊர்கட்ட குக்கரு சாக்கில கட்டி போட்டு சாவதுக்காது. யார எனக்கு கொண்டு போய் குழம்பு வச்சிருப்பா. அவ அப்படியே ஆளுதான். 2வது பக்கம் ஒரு கட்ட வச்ச பைய கொண்டுட்டு வந்தா. ஒருவேளை அந்த கட்ட வச்ச பையில கோழியை பிடிச்சி துணியை நல்லா நனைச்சு சுத்தி கொண்டு போயிருப்பான உள்ள போட்டு. ஏ கொண்டாடி போவா. கொண்டுட்டு போயிட்டா போல இருக்க. புஷ்பா கிட்ட சொல்லி இல்லன்னா பஞ்சுகளை விட்டியே சொல்ல வேண்டியதுனே நீ. பஞ்சுகளை விட்ட சொன்னா நம்பாது மொவல்லாம். அதுவும் சரிதான். மொவலை பத்தி நம்ம சொன்னோம்னா அவ்வளவுதான். தாட்பூர் தஞ்சாவூர்னு நின்றும் நிலை இல்லாம. என்னவோ ஏதோ கொண்டுட்டு போறவங்களுக்கு நினைச்சு கட்ட வச்ச பையில இப்பதானே புரியுது கோழியை கடத்திட்டு போயிருக்கான்னு. கோழி கள்ளி ஊர்ல எல்லார் வீட்லயும் கோழி கிடக்கு. யார் வீட்லயாவது கோழி களவு போதா? அதான் யோசனையா இருந்துச்சு. இப்பதான் டக்குன்னு அதுக்கு இதுக்கு முடிச்சு போட்டேன். கரெக்டா தான் வருது. அப்ப அவதான் தூக்கிட்டு போயிருப்பா போல இருக்கு. கரெக்டாவா? அவளுக்கு ஒரு நாளத்து ஆப்பு இருக்கு. ஏற்கனவே புஷ்பா கிட்ட நெக்லஸ் ஆட்டையை போட்டு போய் ஆட்டம் காணிச்சிட்டு இருக்கா திருப்பி கொடுக்காம. ஒரு நாளத்து இருக்குல்ல அவ கதையை முடிச்சு போடுறேன். சின்ன பண்ண வசந்தி இந்த மாதிரி ரொம்ப நேரம் ஏதோ பேசிட்டு இருந்தாப்ல இருக்கு. என்னன்னு சொன்னீங்கன்னா நானும் கேட்டுட்டு இருப்போம்ல. இல்லன்னா யாரும் போக மாட்டுக்கு பேசாம வீட்டுக்கு போலான்னு நினைக்கேன். வீட்லயே போய் ஏதாச்சும் சோத்த பொங்கலாம்ல.
ஆகா 10 மக்கா வீட்டுக்கு போன கதை கிழிச்சிருமே. தீபாவளி யாழினி வீட்டுல இல்லங்கறத கண்டுபிடிச்சிருவோம்ல. அது வேற ஒண்ணு இல்லக்கா. நம்ம 4 மணி 4 நாட்டுக்கோழி வாங்கி விட போறேன். அப்படி முட்டை விடும். அதுக்கப்புறம் 4 40 பெருகும். 40 4000 பெருகும். 4000 40,000 பெருகும். அதுக்கப்புறம் 40,000 4 லட்சமா போயிரும். அப்படி ஒரு பெரிய பண்ணைய வச்சு பெரிய முதலாளி ஆக போறேன்னு சொல்லிட்டு இருக்கு. அதான் பத்தி நாங்க பேசிட்டு இருக்கோம்க்கா. அதுவும் இல்லாம 4 கோழி வாங்கி விடும்போது துட்டு கொடுத்து வாங்கி விடப்படாதான். யார் வீட்லயாவது களவாண்டு கொண்டு வந்து வச்சு வளர்க்கணுமா. அப்பதான் நல்ல பெருகும் 4 லட்சமா அப்படின்னு கேட்டுட்டு இருக்கு. என்னென்ன கம்பி கட்டத வேலையெல்லாம் பாக்கையா. இல்ல சொல்லுங்கக்கா. உழைச்சி ஒரு பொருளை வாங்கினாதானக்கா உடம்போடு ஒட்டும். இப்படி களவாண்டு ஒரு பிசினஸ் பண்ணணும்னு நினைச்சா உருப்படுமாக்கா. கொஞ்சம் கொஞ்சம் இருக்க மானத்தையும் ஒரே அடியே கப்பலே தீர போல இருக்க. ஐயோ 4 முடிய காணல. ஒருவேளை கோழிய களவாங்க போயிட்டா. இங்க கீழே பாரு. உனக்கு என்ன பாவம் செஞ்சேன் சொல்லு. ஏன் என்ன இப்படி சுவாதிக்க? அட 4 முடி எல்லாமே நன்மைக்குதான். அதனாலதான் உங்களுக்கு இழுத்து போட்டேன். என்னது இழுத்து போட்டியா? 4 மணி நம்ம புஷ்பாக்கா மைனியை பத்தி பேசிட்டு இருக்கும்போது நம்ம பத்மாக்கா என்ன சொன்னாங்க, எனக்கு நேரம் போக மாட்டேங்க, நீங்க 2 பேரும் பேசிட்டு இருக்கியா, நான் வீட்டுக்கு போறேன்னு. வீட்டுக்கு போனா என்ன ஆகும், கதை கிழிஞ்சு 2 ஆயிரும். நம்ம தேவாவும் யாழினியும் வீட்டை விட்டு எங்க வெளியில போயிருக்காங்க, ஃப்ரெண்ட பார்க்க போயிருக்காங்க அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சு போமா இல்லையா? ஆமா. அத்மா கிட்ட புஷ்பாக்காக்கு மைனி கோழி கலவட்டிட்டு போயிட்டா அப்படின்னு நம்ம 2 பேரும் பேசிருந்த விஷயத்த போட்டு உடைக்க முடியாதுல்ல. அதனாலதான் உங்களுக்கு இழுத்து போட்டு ஒரு விஷயத்த சொல்லி கலகலப்பாக்கி அப்படியே போடாம ஆக்கிட்டேன். எப்படி ஐடியா? எது எப்படியா கடைசியில என்ன வந்து கிறுக்காக்கிரு. இல்ல 4 மணி உங்களுக்கே தெரியாம எத்தனையோ பேருக்கு நீங்க நன்மை செஞ்சுட்டு இருக்கீங்க. உங்களால தானே இப்போ பத்மாக்கா உட்கார்ந்துருக்காங்க. அப்போ நீங்க தேவாவுக்கு யாழ்னிக்கு நீங்க நன்மை தானே செஞ்சிருக்கீங்க. கூட்டி கழிச்சு கணக்கு பாருங்க, எல்லாம் கரெக்டா வரும். அட ஆமா. மேல வந்து உட்காருங்க. எந்த ஃப்ரெண்ட் வீட்டுக்குங்க போறோம்? என் கூட சென்னையில வேலை பாக்குறான் யாழினி. நான் ஒர்க் ஃப்ரம் ஹோம் வாங்கிட்டேன். அவன் அங்கதான் ஆபீஸ்ல இருந்து வேலை பார்த்துட்டு இருக்கான். ஊருக்கு வந்திருக்கான். நேரத்து நைட்டு பஸ்ல வரும்போதே சொல்லிட்டான், நாளைக்கு கண்டிப்பா எங்க வீட்டுக்கு வந்துருமாக்கான்னு. நம்ம 2 பேரும் பைக்ல எப்படி ஒன்னா வரதை யோசிக்கும் போது கனவு மாதிரி இருக்கு. ஏன் அப்படி சொல்றீங்க? இல்ல சாரி, அந்த பொண்ணை பத்தி அப்படி சொல்லவும் கூடாது. எல்லாரும் குருவி குடும்பம் பண்டான்னு வேற பேர் வேற வச்சிருக்காங்க. குருவி குடும்பண்டையா? ஆமா, அதான் எங்க வீட்டுல ஒரு பொண்ணு இருந்துச்சுல, அதுதான். நான் அப்படி யாரையும் குறைச்சு சொல்ல மாட்டேன். இருந்தாலும் எல்லாரும் கிண்டலா அப்படிதான் அந்த பிள்ளைய சொல்லுவாங்க. எங்க அம்மா வேற வீட்டோட அந்த பொண்ணை வேற கூட்டு வந்து வச்சோன்னே நான் வீட்டுக்கே சரியா போகவே மாட்டேன். எங்க சித்தி வீட்லயே தான் இருப்பேன் பாத்துக்கோ. என் ரூம வேற அந்த பிள்ளை ஆக்கிரமிச்சுட்டா. அவ்வளவுதான். ஒரு ட்ரெஸ் எடுக்கனாலும் வைக்கனாலும் ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஏதாவது தேவைப்பட்டனா கூட சித்திர தான் சொல்லிடுவேன், சித்தி அதை எடுத்துட்டு வாங்க இதை எடுத்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லி சித்தி வீட்லயே எடுத்து வச்சுட்டேன். அதுக்கப்புறம் அந்த ரூம் பக்கமே போக மாட்டேன். இப்பதான் கல்யாணம் முடிஞ்சதுல இருந்தா அந்த ரூம் பக்கமே போயிருக்கேன்னா பாத்துக்கியா. அப்படியா? பின்ன எங்க வீட்டுக்கு போவதுக்கே மனமே இருக்காது. இது சும்மா சொல்லப்படாது யாழினி. எங்க சித்தி எல்லாம் அப்படி ஒரு தங்கமான குணம், நல்ல குணம். எதுனாலும் எனக்கு சொன்னா போதும். என் முகம் லேசா வாடி இருந்தா கூட என்ன மக்கா யாது வேணும், தலைவலிக்க காப்பி போட்டு தரட்டா, எதுவும் வேணுமா சொல்லு அப்படின்னு தொடன்னு கேட்பாங்க. ஆமாங்க, என்னையும் இப்பதானே பாக்குறாங்க. மக்களே அப்படி பாசமா இருக்காங்க. யாரையுமே அவங்க வேறுபட நினைக்க மாட்டாங்க. அவங்க பிள்ளை மாதிரிதான் எல்லாரையுமே நினைப்பாங்க. அது சரிதாங்க. அந்த மாதிரிலாம் குணம் யாருக்குமே வராது. 1-2 பேர் தான் அப்படி இருப்பாங்க. பாவம், நீ வேற சாப்பிடல, நானும் சாப்பிடலையா. எனக்கு அதுக்கு மேல கொலை பசியா இருக்கு. வா அண்ணா ஒரு ஹோட்டல் தெரியுது, அங்க போய் சாப்பிட்டுட்டு டக்குனு என் ஃப்ரெண்டு விட்டு கிளம்பிரும். அதெல்லாம் ஒண்ணு வேண்டாங்க, எனக்கு பசிக்கவே இல்ல. எம்மா தாயே, கல்யாணம் முடிஞ்சோன்னா பொண்டாட்டி கையெல்லாம் நல்ல சாப்பாடுலாம் சாப்பிடலாம்னு நினைச்சு காத்திருந்தேன். முத நாளே என்ன கொலை பட்டினியே போட்டுருவ போல இருக்க. அப்படிலாம் இல்ல, எனக்கு பசிக்கல. என்ன நீங்க சாப்பிட வேண்டியதானே? நீ சாப்பிடாம நான் எப்படியே சாப்பிடுவேன். அப்படின்னா தான் வீட்டுல எனக்கு பிடிச்ச புட்டை ஒரு வெளி வெளுத்திருப்பேனே. சரி, அப்ப ஹோட்டல் கிட்ட நிறுத்துங்க, சாப்பிடுவோம். அப்பா, இப்பதான் வடிவேலு சொன்ன மாதிரி உசுறு வந்தாப்புல இருக்குய்யா. ரெண்டு நாளா கல்யாண வீட்டுல வேலை சுழுக்க எடுத்துக்கலாம். அங்கேயும் ஓடிட்டு தெரிஞ்சது, உடம்புலாம் கொஞ்சம் அசதியா இருந்தாப்புல இருந்து. சரி ஆபீஸ்க்கு போனேன், ஒர்க்கும் கொஞ்சம் கம்மியா இருந்து. மேனேஜர்ட்ட சொல்லிட்டு சார் கொஞ்சம் இன்னைக்கு லீவ் போட்டுக்கிட்டுமா அப்படின்னேன். சரி அப்போ கொஞ்சம் வேலையை மட்டும் பாத்துட்டு போங்க அப்படின்னாரு. கொஞ்சோட்டு வேலையை மட்டும் பார்த்து வச்சுட்டு அந்த சடார்னு கிளம்பிட்டேன். அது இருக்கட்டும், என்னடா சொல்லும் திடுப்புன்னு அண்டை கண்டோலாம் தூக்கிட்டு உங்க அம்மா வீட்டுக்கு வந்துட்டேன். எதுவும் பிரச்சனையா எங்க வீட்டுல? என் தங்கச்சிக்காரி பம்பை இழுத்துட்டாலோ? இது ஞானோதயமா? அதுக்கு வீட்டுக்கு வீடு வாசப்படி, வேற என்ன செய்ய? இதுக்கா லீவ் போட்டுட்டு வந்தேன்? இதுக்கு நான் ஆபீஸ்லயே உட்கார்ந்துருப்பேனே. இதுக்குதான் என் கூட வேலை பார்க்கவே லீவே போட மாட்டேங்க. ஏன்டா இவன் எப்படிடா லீவ் போடாம ஆபீஸ்க்கு வாரான்னு ரொம்ப நாளா யோசிச்சிருக்கேன். இது இப்படிதான விஷயம்? பிடிச்ச காப்பி எல்லாம் போட்டு கொடுத்துருக்கேன்.
தூக்கிட்டு அப்படியே கிளம்பிட்டேன். உமருக்கு ஃபோன் பண்ணி நீரும் வந்துருவேன்னு சொன்னீரா. ரொம்ப சந்தோஷமாயிட்டு. என்னடா சொல்லுத? வீட்டோட மாப்பிள்ளையவன் அங்க இருக்கணும். அப்படிதான் மாமா நானும் நினைச்சிட்டு வந்தேன். அப்புறம் எங்க அண்ணி ஒரு சின்ன அட்வைஸ் கொடுத்தாங்க. எதுவா இருந்தாலும் பொண்ணுங்கன்னா கொஞ்சம் தைரியம் இருக்கணும். நம்ம புருஷன் வீட்ல இருந்து சாதிக்கணும். அப்பதான் நமக்கு மதிப்பும் மரியாதையும். நம்ம எப்பவுமே சிங்கி பண்ணா இருக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. கரெக்டான அட்வைஸ் தானே கொடுத்துருக்காங்க. ஒரு சின்ன பிரச்சனை புருஷன் வீட்டுல அப்படின்னா அண்டாவையும் குண்டாவையும் எல்லாரும் தூக்கி கிளம்பிட்டா என்ன போல புருஷன் மாதிரி என்ன நிலைமை லோலோலன்னு நடுத்தெருல தெரிய வேண்டியதான். வந்துட்டேன். ஒரு வாரம் அம்மா வீட்ல தங்கிட்டு போனா அது நீங்க அண்ணி சொன்னனால சரி ஒரு வாரம் இருந்துட்டு வரலாம்னு நினைக்கேன். மாமா நீங்க இங்க இருக்கீங்களா இல்ல நாங்க போறீங்களா? ஆரிட்டிவா உன் வீடு கன்னியாகுமரியில இருக்கு, என் வீடு காஷ்மீர்ல இருக்குல்ல. இங்க இருந்து ஒரு எட்டு எடுத்து அங்க சாப்பிட்டோம்னா அந்த வீடு நம்ம வீடுதான். ஏசா எங்க அம்மையை எட்டி பார்க்கண்டமா இங்க எங்கேயுமா அப்படி இருந்துக்க வேண்டியதான். ஒரு வாரத்தை சமாளிக்க வேண்டியதான். ஆமா வரும்போது ஒரே ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டமா இருந்துச்சு. அதானா அம்மா வீட்டுக்கு வந்தோடனே ஒரே குசிதான் போல இருக்கு. கல்யாணம் முடிஞ்சு மாப்பிள்ளை வீட்டுக்கு போற பொண்ணுகிட்ட எல்லாம் கேட்டு பாருங்க. அம்மா வீட்டுக்கு போனா எவ்வளவு ஜாலின்னு. எப்ப வேணாலும் திங்கலாம், எப்ப வேணாலும் உறங்கலாம். கேப்பர் கல்வியே கிடையாது. ஜாலியோ ஜாலி. அதுவும் சரிதான். சரி அப்போ ஒரு வாரம் சந்தோஷமும் உங்க அம்மா வீட்டுல ஜாலியோ ஜிம்கானான்னு பாட்டு பாடிட்டு ஜாலியா இரு. சரி மாமா முக்கியமான ஒரு விஷயமா ஒரு இடத்து வேற போக வேண்டி இருக்கு. போயிட்டு வந்துடுறேன் ஒரு 10 நிமிஷத்துல. மீன் கடையில போய் கொஞ்சோண்டு மீன் வாங்கித்தான்னு சங்கீதா மெசேஜ் போட்டிருந்தா. அங்கதான் போறேன்னு சொல்லி விட்ட சொன்னா அவ்வளவுதான். என்ன மீனை வெட்டுத மாதிரி கண்டந்தனமா வெட்டி போட்டுருவா. செல்லக்குட்டி உனக்காண்டிதான் குலோப் ஜாமுன் ஸ்பெஷலா ஒரு கடையில போட சொல்லியிருக்கேன். வாங்கி வரதுக்கு தான் போறேன். பாய். வாரோய் வீட்டுக்கு வாரோம். காலை தரிச்சு விடுறேன். அவளுக்கு மீன் வாங்கி தானே கொடுக்க போறீரு. எனக்கு தெரியாது நினைச்சிட்டு இருக்கீரா? அந்த மஞ்ச மண்ட ஓமருக்கு மெசேஜ் போடுதேனே என் நம்பருக்கு ஒரு மெசேஜ் போட்டுருந்துச்சு. அதுக்கு அப்புறம் தானே டெலீட் பண்ணிச்சு. ஓமருக்கு மெசேஜ் போட்டுருக்கோம். அதான் ஓடுதேர் சாடுதேர் ஒத்த கல்ல நிக்கிரு. வாரோம் வை வாரோம். சரியா முத்துப்பாண்டி கிளம்புறேன்னா? சரிங்க ஐயா. தன்னந்தனியாக உட்காந்துட்டு என்னத்தையும் அவனை யோசிச்சுட்டு கிடக்காதானே? இல்லன்னா சொல்லியா என் பொண்டாட்டி பொங்கதே பொங்குதா. கூட ஒரு கை அரிசியை போட்டு பொங்க போறா. உனக்கு சேர்த்து இதுக்குன்னு மெனக்கிட்டா பொங்க போறா. அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம் ஐயா. வயசான காலத்துல அந்த அம்மாவை விட்டு கஷ்டப்படுத்தாண்டா. எனக்கு சோரெல்லாம் பொங்க எடுக்க தெரியதானே செய்யும். அதுவும் இல்லாம என் பொண்டாட்டி போனதுல இருந்து என் பிள்ளைக்கு சோரெல்லாம் பொங்கி எடுத்து கொடுக்கறது நான் தான். அதுக்கப்புறம் ஒரு வயசுக்கு வந்த பிறகு அவ கொஞ்சம் பொங்க ஆரம்பிச்சிட்டா. கூட மாட நான் ஒத்தாசை செய்வேன். அவளுக்கு ஒரு உடம்புக்கு முடியலன்னா நான் தான் எல்லா வேலையும் செய்ய எடுத்து செய்வேன். சரிப்பா போயிட்டு வரேன்னா? முத்துப்பாண்டி ஐயா ஏன் பதட்டமா இருக்கியா? நீங்க திரும்பி பாரு. எப்படிமா இருக்கு? நல்லா இருக்கியாமா? வருமானா வாங்க. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கோம் மாமா. அழாதீங்க. அண்ணி அழாத. ஏன் முத்துப்பாண்டி நல்ல மனுஷனி வாசல்ல விட்டு பேசிட்டு இருக்க. பிள்ளைல உள்ள கூப்பிடு. ஒரு பைத்தியக்காரன் என் பிள்ளையும் மருமனையும் பார்த்தோன்னே எனக்கு கையை உடல கால் உடல. வீட்டுக்குள்ள வாங்கன்னு கூட கூப்பிடாம நின்றுட்டு இருக்கேன். 2 பேர் வீட்டுக்குள்ள வாங்க மக்களே. ஏன் நீங்களும் வாங்க. முதல்ல பிள்ளைகளை கவனி போ. சரியா உள்ள வாங்க மருமன. வா மக்களே. மருமன எதுவும் நினைச்சுக்கிடாதீங்க. நான் தான் உங்க 2 பேரையும் வந்து மறுபடி கூப்பிடணும். ஆனா அதுக்குள்ள நீங்க அதெல்லாம் ஒண்ணு இல்ல மாமா. நீங்க மறுபடி கூப்பிட்டு தான் நாங்க வரணும்னு ஒண்ணும் கிடையாது. நாங்க எப்பனாலும் வரலாம்ல. இன்னும் மருமன இப்படி சொல்லுதியா? இது நம்ம வீடுல உனக்கு என்ன? என் பொண்டாட்டி எப்ப ஆசைப்பட்டாலும் கூட்டிட்டு வருவேன். மருமன ஒரு நிமிஷம் இந்த கட்டில பராசல கிடந்து தூக்கிட்டு ஓடியாரேன். இருக்கட்டும் மாமா கீழே உட்காரலாம் ஒண்ணும் பிரச்சனை இல்ல. சும்மா இருக்க மருமன. என்ன வாரேன். அட பாவி இப்ப எதுக்கு அழுதுட்டு இருக்க? உங்க அப்பா என்ன நினைப்பாங்க என்ன பத்தி? அது இல்லங்க காலையில அப்பா என்ன செஞ்சாங்களோ சாப்பிட்டாங்களோ அப்படின்னு ரொம்ப சங்கடப்பட்டுட்டு இருந்தேன். நீங்க நான் உங்ககிட்ட ஒண்ணு சொல்ல கூட இல்ல. ஆனா நீங்க கரெக்டா என்ன கூட்டிட்டு வந்துட்டீங்க எங்க அப்பா பாக்குறதுக்கு. ரொம்ப தேங்க்ஸ்ங்க. அம்மா தாயே தேங்க்ஸ் சொல்லும் போது கூட நீ அழுவியம்மா. கண்ணத்தோடமா மாமா வந்துட போறாங்க. மருமே ஏதோ அடிச்சு போட்டாரோ என்னவும் நினைச்சிடக்கூடாது. உண்மையிலே ரொம்ப தேங்க்ஸ்ங்க. நீங்க உங்க ஃப்ரெண்ட் வீட்டுக்கு போகணும்னு சொன்னீங்க. டப்புனு எங்க ஊருக்கு போற வழியில திருப்பினோன்னு எனக்கு என்ன ஒண்ணுமே ஓடல. காலையில உன் முகத்தை பார்க்க சந்தோஷமா தான் இருந்தேன். ஆனா நேரம் போக போக ஒரு மாதிரி சங்கடமா இருக்கிற மாதிரி தோணுச்சு. அப்புறம் தான் யோசிச்சு பார்த்தேன். சரி நீ மனசுக்குள்ளே வச்சிருக்க எதையும் நீ சொல்லவும் மாட்ட. அந்தளவுதான் யோசிச்சேன். சரி நேர வண்டியை விட்டுற வேண்டியதான் அப்படின்னு உங்க அப்பா வீட்டு பார்க்க கூட்டு வந்துட்டேன். இந்த பாரு எதுவா இருந்தாலும் என்கிட்ட சொல்ல வேண்டியதுன்னு எதுக்கு மனசுக்குள்ளே வச்சிட்டு இருக்க? என்ன சொன்னாலும் நான் நிறைவேற்ற போறேன். அதுக்கு இல்லங்க காலையில எங்க அப்பாவை பார்க்கணும். எனக்கு சங்கடமா இருக்கு. எங்க அப்பா என்ன செஞ்சாங்களா யாரு செஞ்சாங்களோ அப்படின்னு தோணிட்டே இருந்துச்சு. அதை உங்ககிட்ட எப்படி சொல்லணும்னு எனக்கு தெரியல. நம்ம ரொம்ப அதிகமா பேசுனது கூட கிடையாது. இருந்தாலும் நீங்க நல்லவங்க எனக்காக எதையும் செய்வீங்கன்னு தோணுச்சு. இருந்தாலும் பெரியவங்களா இருக்காங்க. அத்தெல்லாம் எதுவும் நினைச்சிடக்கூடாது. நீங்களும் நான் ஏதாவது சொன்னா அப்புறம் என்ன சொல்லுவீங்களோன்னு எனக்கு கொஞ்சம் பயமா வேற இருந்துச்சு. அதான் சொல்லவே இல்ல. பாரு யாழினி இனி எதுவா இருந்தாலும் மனசுல பட்டத என்கிட்ட சொல்லிரு. இனி நான் வேற நீ வேற இல்ல. சரிங்க மக்களே பேசிட்டு இருக்கீங்க. இப்ப வரேன். அப்பா எங்க போறீங்க? வாரமா
யாழ்டிமா உங்க அப்பாவுக்கு உன்னை பார்த்த உடனே தலைகால் புரியலையே, அங்கங்க வாடிட்டு தான் இருக்காங்க. எங்க அப்பா விட்டு நான் எப்பவுமே பிரிஞ்சது இல்லைங்க, எப்பவுமே கூட இருப்பானா, அதான் அவங்களுக்கு ரொம்ப சங்கடமா இருந்திருக்கும் போல. எனக்கும் அப்படிதான் இருந்துச்சு. எனக்கு இப்ப எங்க அப்பா பார்த்தனதான் நிம்மதியா இருக்கு. யாழ்னி அப்போ ஒண்ணு செய்யி, மாமாவையும் நம்ம வீட்டுக்கு கூப்பிட்டு போயிடலாம். அதனங்க பிரச்சனை, எங்க அப்பா அதுக்கெல்லாம் சம்மதிக்கவே மாட்டாங்க. இப்போ அப்படிதான் சொல்லுவாங்க. பொறுமையா நான் பேசி பாக்குறேன்னு 2 நாள் கழிச்சு மறுபடியும் வருவோம். சரிங்க. மர்மோன என்ன என்னையே பாத்துட்டு இருக்கிய? 2 பேரும் இலைய பார்த்து சாப்பிடுங்க. என்னப்பா இதெல்லாம்? சாப்பிடு மக்களே, அதுக்கு ஒரு பேசிக்கலாம். ஆமா, ஒரு நிமிஷம் உட்காருங்க. மர்மனா நான் சாப்பிட்டுட்டேன். என்ன மர்மனா எந்திரிச்சிட்டியா? என் பொண்டாட்டிய பத்தி தெரியும், எங்க மாமாவை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். 2 பேருமே சாப்பிடல. என்ன மர்மனா சொல்லுதியா? என் மாமா காலையில சாப்பிடலையா? உங்க பிள்ளை தானே, எப்படி சாப்பிடுவா? உங்களை பார்த்த பிறதான் இப்ப அவன் முகத்திலேயே சந்தோஷம் வந்திருக்கு. காலையில வீட்டுல எல்லாமே சாப்பாடு ரெடி பண்ணியாச்சு. எனக்கு பிடிக்காது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அப்படி தட்டி கழிச்சிட்டா. வார வழியில ஹோட்டல்ல போய் சாப்பாடு வாங்கி கொடுத்துருக்கேன். அப்பவும் சரியா சாப்பிடவே இல்லையே. அப்பவே நான் புரிஞ்சுக்கிட்டேன் நல்லா. அதே போலதான் நீங்களும் இங்க சாப்பிடாம தான் இருந்திருப்பிய, எனக்கு தெரியாதாக்கோ. ஐயா மர்மனை சாப்பிட்டுட்டேன்னா கொஞ்சோண்டு சாப்பிட்டேன். 2 இட்லி வாங்கி கடையில சாப்பிட்டேன். மர்மனை நீங்க சாப்பிடுங்க, உட்காருங்க. பச்சை இலையை விட்டு எந்திக்காதியா. இருக்கட்டும் மாமா, நானாவது ஹோட்டல்ல வந்து சாப்பிட்டுட்டேன், கொஞ்சம் முன்னாடி தான் சாப்பிட்டேன். பசிக்கல, நீங்க முதல்ல சாப்பிடுங்க, அதுக்கப்புறம் நான் சாப்பிடுதேன். அதனால ஒண்ணு இல்ல. இருக்கட்டும் மர்மனை. அப்ப இருங்க, கூட ஒரு இலையை போடுங்க. டக்குன்னு எப்படி பிரியாணியை வாங்கிட்டு வந்துட்டீங்களோ? ஆமா மர்மனை, ஒத்த கட்டதானே. கொஞ்சோண்டு கழிச்சு பொங்கலான்னு நினைச்சிட்டு இருந்தேன். நீங்க திடுதுப்புன்னு வந்துட்டீங்க பாத்தீங்களா? அதான் பக்கத்துல வாழை கடையில நல்ல பிரியாணி சூப்பரா போடுவான். அது என் மவளுக்கு நல்ல பிடிக்கும். வாரத்துல ஒரு நாள் அவளுக்கு வேண்டாமா நான் தான் கட்டாயப்படுத்தி வாங்கி கொடுப்பேன். பாவம் பிள்ளை சாப்பிட்டுட்டு போட்டுன்னு. அதான் என் மவளை கண்டன இந்த பிரியாணி தான் ஞாபகம் வந்துச்சு. அதான் ஒரே வட்டமா வாடி போய் வாங்கிட்டு ஓடிந்தேன். அழாத மக்களே, சாப்பிடுமா. ஆமா இருங்க, இன்னொரு இலையை எடுத்துட்டு ஓடிறேன். அப்படியே உங்களுக்கும் பிரியாணி வச்சிடலாம். என்ன மர்மோனா என்னையும் உட்கார வச்சுட்டே பிடிச்சி. சாப்பிடுங்கப்பா, நீங்களும் சாப்பிடாம தான் இருந்திருக்கீங்க எனக்காண்டி. ஆமா கவலைப்படாதீங்க, உங்க பிள்ளைய நான் உங்கள்ல இருந்து 10 மடங்கு நல்லா பாத்துக்கிடுவேன். இது போதும் மர்மோனா, எனக்கு வேற என்ன வேணும் எனக்கு. அழாதுங்க மாமா, சாப்பிடுங்க. சொந்தங்களே, நம்ம ட்ரினிட்டி ஹெர்பல்ஸ்ல ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வாங்கிக்கிட்டு ரொம்ப நல்லா இருக்குன்னு ரிவ்யூ கொடுத்துருக்கீங்க. உங்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. நம்ம கிட்ட 14 வகையான ஹெர்பல் ப்ராடக்ட்ஸ் இருக்கு. உங்களுக்கு வேணும்னா நீங்க கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு ஹாய்னு மெசேஜ் போடுங்க. அதை பத்தின டீடைல் எல்லாமே உங்களுக்கு சென்ட் பண்ணுவாங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்களும் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிட்டு எல்லாருக்கும் ஷேர் பண்ணிருங்க. நம்ம அஸ்மி ஜெஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அடுத்த கலகலப்பான வீடியோல சந்திப்போம் சொந்தங்களே.